அவருக்கே ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்க முடியும்னா ஒரு சாதாரண மனுஷனும் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாலோ அரசியல்ல கேள்வி கேட்டாலோ இங்க வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டுரும் அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்குற விஷயம் இது. நான் காட்டினாதான் பார்க்க முடியும் அப்படின்ற இன்ஃப்ளூயன்ஸையும் அப்படின்ற பவரையும் இங்க தப்பா யூஸ் பண்ணிட முடியாது. இதை எதிர்க்கிறது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எந்த கட்சியா இருந்தாலும் அது தவறு. ரெக்கார்ட் ஆகுது. எஸ், எதுக்கு கேமராலாம் எடுத்துட்டு இன்னைக்கு உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேச போகிறோம். எதை பற்றி பேச போகிறோன்னா ஜனநாயகன் போஸ்ட்போண்ட் ஆகிறது. ஊரில் எவ்வளவோ விஷயம் இருக்குது. அவரே படத்தெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டார். படம் தள்ளி போனால் என்ன பிரச்சனை? எஸ், படம் தள்ளி போனால் மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மக்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நம்ம வந்து ஜனநாயகனுக்காக போராடுறத விட இந்த நாட்டின் ஜனநாயகத்துக்காக போராடணும். தெளிவாக சொல்கிறேன். எதுக்கு இந்த வீடியோனா, ஜனநாயகனோட டிலே என்ன அப்படின்றது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அது செகண்டரி. பட் இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஜனநாயகனை போஸ்ட்போன் பண்ணுறதை வந்து பொதுமக்கள் அதை பொதுவாக எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சினிமாக்காரனா அதை பொதுவாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து கோலிவுட்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு. மாஸ்டர் டைமில் வந்து அவ்வளோதான், இனிமேல் தேட்டருக்கு மக்களே வரமாட்டாங்க, ஓடிடியில் தான் படம் பார்க்க போகிறாங்கன்னு சொன்னபோது இல்லை மக்கள் வந்து தேட்டரில் தான் படம் பார்க்கணுன்றதுக்காக அதை வெயிட் பண்ணி மாஸ்டர் வந்து கோவிட் கொஞ்சம் குறையிற நேரத்தில் க்ரௌடை மறுபடியும் தேட்டருக்குள்ளே எடுத்துகிட்டு வந்த ஆள் வந்து தளபதி. 100 கோடி 200 கோடி 300 கோடி கலெக்ஷன்லாம் வந்து அந்த பிஸ்னஸ் அவங்க தானே சம்பாதிக்கிறாங்க. அப்படி கேட்டால் இல்லை, அந்த பிஸ்னஸ் சம்பாதிக்கிறதுனால தான் நான் ஒருத்தன் இந்த சினிமாவை நம்பி ஒரு கனவாக வச்சுக்கிட்டு என்னால் ஓட முடியுது. அதனால தான் பேச வந்திருக்கோமான்னு கேட்டால் அது மட்டும் இல்லை, இன்னொரு ரீசன் இருக்குது. இப்போது பராசக்தி ஒரு பெரிய படம். சிவகார்த்திகேயன் வந்து துப்பாக்கியை விஜய் சார் கிட்டேருந்து வாங்கினாலும் அதுக்கு முன்னாடியே சிவகார்த்திகேயன் ஹேவ் இஸ் ஓன் மார்க்கெட். ஜனநாயகன் விற்கிறதுக்கு தளபதி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இமேஜ் இருந்தாலும் இங்கே வந்து ரெட் ஜெயண்ட்ன்ற ஒரு பெரிய ஆளுமையும் இருக்குது. ரெட் ஜெயண்ட் வந்து பாலிடிக்ஸ் அப்பார்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, ரெட் ஜெயண்ட் வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. அவங்க கிட்ட அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அவ்வளோ தேட்டர்ஸ் இருக்குது. ரெட் ஜெயண்ட் நினச்சா அந்த படம் மட்டும்தான் தேட்டரில் ஓடணும் அப்படின்ற மாதிரி எல்லா ஷோஸுமே அவங்களால வாங்க முடியும். ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் எல்லா தேட்டர் கான்டாக்டும் இவங்க கிட்ட இருக்கு. ஸோ அதை தாண்டி நீங்கள் என்னதான் விஜய் படம் மக்களுக்கு பிடிக்கும் ஓடும்னு நினச்சா கூட தேட்டர் இருந்தால் தானே மக்கள் வர முடியும். அவங்க வந்து சிபிஎஃப்சிக்கு, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுக்கு வந்து முன்னாடியே படத்தை கொடுத்தும் கூட, ஐ மீன் அந்த இத்தனை நாளுக்கு முன்னாடி படத்தை கொடுத்தா தான் அவங்க சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்கன்றது இருக்குல்ல, அப்போவே கொடுத்தும் கூட இன்னும் சர்டிஃபிகேட், ஐ மீன் சென்சார் சர்டிஃபிகேட் வரல அப்படின்றது வந்து இங்கே பிரச்சனையாக இருக்குது. இது பண்ணுறது உண்மையிலே, ஐ மீன் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் அவங்க தானா, இல்லை ஏதாவது ஒரு பொலிட்டிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் கூட இங்கே கேட்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது. இல்லை சரி, இந்த பாயிண்ட் இஸ், விஜய் வந்து அவ்வளோ பெரிய மனுஷன், அவரோட படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே இவ்வளோ பிரச்சனை நம்ம ஊரில் வருது அப்படின்னா, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படின்றது இல்லை, மக்களோட சப்போர்ட்டை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. மக்களோட சப்போர்ட்னா நம்ம வந்து பொதுமக்கள் எல்லாம் வந்து தெருவில் வந்து போராடுவோம், விஜய்க்காக ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணுங்கன்னு போராடுவோம், அப்படிலாம் நான் சொல்லலை. இப்போ மேட்ரு என்னென்னா, விஜய் அப்படின்ற ஒரு பெரிய இமேஜ் இங்கே இருக்குது ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. மக்கள் எல்லாருமே அந்த படத்தை பார்க்குறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் கூட பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் தேட்டரில் படம் போட்டால் தான் பார்க்க முடியும், நான் காட்டினா தான் பார்க்க முடியும் அப்படின்ற இன்ஃப்ளூயன்ஸையும் அப்படின்ற பவரையும் இங்கே தப்பாக யூஸ் பண்ணிட முடியாது. அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. எனிஹோ இட் இஸ் அ பிஸ்னஸ். 1000 கோடி ரூபாயோ எத்தனை கோடி ரூபாயோ வந்தால் கூட தட் இஸ் பிஸ்னஸ். அதை நம்பி தான் பல குடும்பங்கள் இருக்குது. தேட்டரில் போட்டால் தான் மக்கள் வந்து படத்தை பார்க்க முடியும். என்னதான் விஜய் சாருக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸு அவ்வளோ சப்போர்ட் இருந்தால் கூட அவராலேயே படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கே தப்பாக இருக்குது அப்படின்றது தான். எல்லாருக்குமான நாடு இது, ஜனரஞ்சகமான நாடு இது. ஒரு படம் தானே, படத்துலையே இவ்வளோ பிரச்சனை பண்ணணும். என்னதான் இருந்தாலும் இது தப்பு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாலும் இது தப்பு. இது என்னதான் காஸ்ட்லியஸ்ட் பிஸ்னஸாக இருந்தால் கூட அங்கேயும் ஏழை மக்கள் இருக்காங்க. அதை கடன் வாங்கி தான் ஒரு ப்ரொடியூசர் கூட போட்டிருப்பாங்க. சினிமாவில் இருக்கிறதுனால நான் வந்து சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இல்லை, என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் அங்கே வந்து ஒரு பல குடும்பங்கள் வாழுது. அவ்வளோ பெரிய ஆக்டர், அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தோம், அவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருந்தோம், அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருந்தோம், அவ்வளோ காசு இருந்தோம், அவருக்கே ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்க முடியும்னா ஒரு சாதாரண மனுஷனும் அரசியலுக்கு வரணும்னு நினச்சாலோ அரசியலில் கேள்வி கேட்டாலோ இங்கே வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டுரும் அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்குற விஷயம் இது. அரசியல் பேசுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது, அரசியலுக்கு வர்றதுக்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அரசியல் எல்லாருக்கும் உரியது. ஆளுங்கட்சியவோ இல்லை ஏதோ ஒரு கட்சியவோ வந்து நம்ம எதிர்த்து பேசவே முடியாதுன்ற ஒரு பயத்தை உண்டாக்குறதுக்கான விஷயமா இது வந்து தெரியறதுனால ஐ சப்போர்ட் விஜய் ஹியர். இதை எதிர்க்கிறது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எந்த கட்சியாக இருந்தாலும், ஐ மீன்
எந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாலும் எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அது தவறு. சினிமாக்காரனா நான் வந்து இதுக்கு குரல் கொடுத்தே ஆகணும். இதுக்காக நம்ம வந்து தெருவில் இறங்கி போராடலைன்னா கூட இதற்காக நம்ம ஒரு குரல் கொடுத்தே ஆகணுன்றதுக்கான வீடியோ தான் இது. தேங்க்யூ.